பிரைஸ் தி லார்ட். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி 1 சாமுவேல் 17:29 எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சகோதரர் யுத்தமுனையில் இருக்கும் பொழுது அங்கே அவளை விசாரிக்கும்படியாக தகப்பனால் அனுப்பப்படுகிறான். அதுவே அவன் அங்கு வருவதற்கு ஏதுவான ஒரு முகாந்திரம். ஆனாலும் அவன் வந்த பின்பு ஒரு காரியத்தை சொல்கிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஏதோ உங்களை விசாரிப்பதற்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் கலங்கி திகைத்து நிற்கிற இந்த வேளையில் உங்களை வெற்றி பெற செய்கிறதுக்காக கர்த்தர் என்னை அனுப்பினார் என்கிற முகாந்திரத்தை அங்கு வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அப்படியே அந்த முகாந்திரத்தின்படியே கோலியாத்தை வீழ்த்தி ஒரு பெரிதான வெற்றியை தன் சகோதரர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஒரு உன்னதமான முகாந்திரம் உண்டு. அது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்த அந்த முகாந்திரத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மகிமையிலும் நம்மை சேர்த்துக் கொள்வார். நாமும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம் என்கிறதை நினைவில் கொள்வோம். ஆமென்.